சைபீரியாவில் உள்ள பாதாள உலகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய குழி ஒவ்வொரு ஆண்டும் பெரிதாகிக் கொண்டே வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இதனால் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ரஷ்யாவில் உள்ள சைபீரியா மிகவும் குளிரான பகுதியாகும். நிரந்தர பனிக்கட்டிகளால் மூடப்பட்ட நிலங்கள் சைபீரியாவில் அதிகமாக உள்ளது. ஆனால் தற்போதைய வெப்பநிலையில் அவையெல்லாம் மெல்லிய பனிக்கட்டிகளாக மாறி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, சைபீரியாவில் மற்றொரு பகுதியில் இருக்கும் ஒரு பெரிய பள்ளம் அளவில் பெரிதாகிக் கொண்டே இருப்பதாக ஆய்வாளர்கள் அச்சப்படுகின்றார்கள். வடக்கு சைபீரியாவில் இருக்கும் யகூட் இன மக்கள் இதனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் பாதை அல்லது பாதாள உலகத்தின் பாதை என்று அழைக்கிறார்கள். மெகா சரிவு என்று அழைக்கப்படும் இந்த பள்ளத்தின் பெயர் படகா பள்ளம். இந்த பள்ளத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புதிய ஆய்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் 35 மில்லியன் கன அடிகள் அதிகரித்து வருவதாக காட்டுகின்றன. செர்பியாவின் பெர்மாஃப்ரோஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள இந்த பெரிய பள்ளம் அப்பகுதியின் பனி உருகுவதால் விரிவடைந்து வருவதாகவும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகிறது. 1991ஆம் ஆண்டில் இந்த பள்ளம் அல்லது மெகா சரிவு என்று அழைக்கப்படும் இது முதன்முறையாக செயற்கைக்கோள் படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ரஷ்யாவின் வடக்கு யாக்குடியாவில் உள்ள யானா அப்லாண்டில் ஒரு மலைப்பகுதியின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த பிறகு இது உருவாகி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த சரிவு 6,50,000 ஆண்டுகளாக உறைந்திருந்த மீதமுள்ள மலைப்பகுதியில் நிரந்தர பனி அடுக்குகளை வெளிப்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் காலம் காலமாக பனியால் மூடப்பட்டிருந்த இந்த பகுதி தற்போது பனி உருகுவதால் பெரிதாகிக் கொண்டே போவதாக கூறுகின்றார்கள். சில பழமையான உயிரினங்களின் எச்சங்கள், குறிப்பாக மாமத்களின் எச்சங்கள் இந்த பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மிகப்பெரிய பள்ளம் வருடத்திற்கு 40 அடி என்ற விகிதத்தில் நகர்கிறது என்று கூறுகின்றார்கள். சராசரியாக 1 கிலோமீட்டர் நீளமும் 86 மீட்டர்கள் ஆழத்துடன் இருக்கும் இதுதான் இந்த வகை பள்ளங்களில் உலகத்திலேயே மிகப்பெரியது என்று கூறுகின்றார்கள். பிரச்சனை அது மட்டுமல்ல, நாளுக்கு நாள் இது அளவிலும் ஆழத்திலும் பெரிதாகிக் கொண்டே இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த பள்ளம் முதலில் தோன்றியது 1960களில். காடுகளை அழித்ததால் இந்த நிரந்தர பனிக்கட்டிகளால் மூடப்பட்ட நிலங்கள் நிழல் இல்லாமல் சூடாக ஆரம்பித்தன. இதுவே இந்த பள்ளம் விரிவடையவும் காரணமாகியுள்ளது என்று கூறுகின்றார்கள். இந்த பள்ளத்தில் இருக்கும் கார்பன் அளவு நம் வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் அளவிற்கு இணையான ஒன்றாக இருக்கிறதாம். ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும் இந்த மிகப்பெரிய பள்ளத்தால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுவது மட்டுமல்லாமல் 1000 வருடங்களுக்கு மேலாக புதையுண்டு கிடக்கும் கார்பன் நச்சு பொருட்களை நம் வளிமண்டலத்திற்கு கடத்திவிடும் அபாயமும் உள்ளது. இந்த பள்ளம் மேலும் உருக உருக கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆனது அதிக அளவில் வெளியேற தொடங்கும் என்றும், வெப்பநிலை அதிகமாகும் போது இதே போல பள்ளங்கள் நம் பூமியின் மற்ற பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். மேலும் இதனால் நிறைய தீமைகள் இருந்தாலும் இதனால் சில நன்மைகளும் உண்டு. தற்போது இந்த பள்ளத்திலிருந்து 2 லட்சம் வருடங்கள் வரையிலான காலநிலை தரவுகளை பெற்றுவிட முடியும் என்று கூறுகின்றார்கள். பெரிதாகிக் கொண்டிருக்கும் இந்த பள்ளம் நீண்ட புதைக்கப்பட்ட வனப்பகுதிகள், இறந்த விலங்குகளின் உறைந்த மாதிரிகள், பண்டைய காலத்து மாதிரிகள் மற்றும் 2 லட்சம் ஆண்டுகால வரலாற்று பதிவுகள் போன்ற ரகசியங்களை இந்த பள்ளம் வெளிக்கொண்டு வந்த வண்ணம் உள்ளது. இந்த படாகா பள்ளத்தில் இருக்கும் நிரந்தர பனிக்கட்டிகளை ஆராய்ந்ததில் உள்ளே அழிந்து போன 2 அடுக்கு வனப்பகுதிகள் கண்டறியப்பட்டன. இது இதற்கு முன்னரே 2 முறை தட்பவெப்ப நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. இதனால் பல விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.